கூகுள்ல போயிட்டு rrbchennai.gov.in அப்படின்னு டைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் பார்த்தா நிறைய நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது 2019ஆம் ஆண்டு நடக்க போகிற ஆர்ஆர்பி தேர்வுகளோட முழு விவரங்கள் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா NTPC அதாவது நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி இதுக்கான எக்ஸாமுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அதை பற்றி தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் மாஸ்டர், கூட்ஸ் கார்டு, அதுக்கப்புறம் சீனியர் கமர்ஷியல் டிக்கெட் கிளர்க் இந்த மாதிரி வேலைகளுக்கான அப்ளிகேஷன் வந்து எப்படி வந்து ஆன்லைனில் பதிவு பண்ணுறது அதை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எல்லா ஸ்டெப்ஸுமே உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். இதே முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணி எல்லா நோட்டிஃபிகேஷனோட வேலைவாய்ப்பு அறிவிப்புக்கு வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா SEN1/2019 நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ்க்கான நோட்டிஃபிகேஷன், அதுக்கப்புறம் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனோட லிங்க் எல்லாமே இருக்கும். நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்களா அந்த கிளிக் ஹியர் நோட்டிஃபிகேஷன் இருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்க இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா உங்கள் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நீங்கள் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா வேரியஸ் ஆர்ஆர்பிஸோட நேம்ஸ் இருக்கும். நீங்கள் எந்த ஆர்ஆர்பியில் அப்ளை பண்ண போகிறீங்க அந்த ஆர்ஆர்பியோட நேம் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா 3 டீட்டெயில்ஸ் கேட்குறேன். அதாவது என்ன குவாலிஃபிகேஷன், உங்களோட குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் என்ன கம்யூனிட்டி, அதுக்கப்புறம் நீங்கள் மாற்றுத்திறனாளியே இந்த 3 விவரங்கள் கேட்பாங்க. அந்த குவாலிஃபிகேஷன் டேப்பை கிளிக் பண்ணதை பார்த்தீங்கன்னா 12th இல்லை வந்து அதுக்கு ஈக்குவலண்ட்டாக, அதுக்கப்புறம் கிராஜுவேட்டா இல்லை அதுக்கு ஈக்குவலண்ட்டாக, அது மாதிரி 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த கேட்டகரி வரீங்க அந்த குவாலிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்கள் கம்யூனிட்டியை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் மாற்றுத்திறனாளியா அப்படின்னு கேட்கும். அதில் அந்த ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா செக் அவைலபிலிட்டின்னு ஒரு லிங்க் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கீழே வந்து எந்தெந்த ஆர்ஆர்பியில் என்னென்ன போஸ்ட் இருக்குது, எந்தெந்த கேஸ்ட்டுக்கு எவ்வளோ வேகன்ஸ் இருக்குது எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து டிஸ்பிளே ஆகும். அதுக்கு ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா அப்ளைன்னு ஒரு டேப் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகுது. இதில் மேலேயே பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா 2 செக் பாக்ஸ் டிக்ளரேஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு கீழே சப்மிட்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் நேம் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ரீஎன்டர் நேம், அதாவது உங்கள் நேமையும் வந்து திரும்ப வந்து என்டர் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் உங்கள் டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் உங்கள் ஆதார் கார்டு ஸ்டேட்டஸ், அதாவது ஆதார் கார்டு நீங்கள் வாங்கியிருந்தால் உங்கள் ஆதார் கார்டு நம்பரை வந்து என்டர் பண்ண வேண்டியது இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் நேமை என்டர் பண்ணும்போது உங்கள் மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்து என்டர் பண்ணுங்கள். உங்கள் டேட் ஆஃப் பர்த்தும் உங்கள் மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்து அந்த டேட் ஆஃப் பர்த்தை வந்து தப்பு இல்லாமல் வந்து என்டர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் ஃபாதர் நேம், அதுக்கப்புறம் உங்கள் மதர் நேம், அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் அல்லது SSLC அல்லது 10th ரோல் நம்பரை வந்து என்டர் பண்ண வேண்டியது இருக்கும். எல்லா ஆர்ஆர்பி எக்ஸாமுக்குமே பார்த்தீங்கன்னா இதே முறையை ஃபாலோ பண்ணி தான் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்கும். SSLC அல்லது மெட்ரிகுலேஷனோட ரோல் நம்பரை என்டர் பண்ணதுக்கப்புறம் இயர் ஆஃப் பாசிங், அதாவது மெட்ரிகுலேஷன் அல்லது 10th அல்லது SSLC வந்து நீங்கள் எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க அந்த டீட்டெயில்ஸ் வந்து என்டர் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் ஆக்டிவ்ல இருக்க உங்கள் மொபைல் நம்பர், அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் இமெயில் ஐடி, ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆக்டிவ்ல இருக்க இமெயில் ஐடி மொபைல் நம்பர் கொடுங்க. ஏன்னா எல்லா வித கம்யூனிகேஷனுமே பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கும் இமெயிலுக்கு மட்டுமே தான் அனுப்புவாங்க. உங்கள் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி ரெண்டுத்தையுமே வந்து என்டர் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு கீழே இருக்க அந்த கேப்சா டெக்ஸ்ட்டை என்டர் பண்ணிட்டு கிளிக் டு கண்டினியூன்னு கீழே ஒரு பட்டன் இருக்கு. அதை வந்து ப்ரெஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மெசேஜ் பாக்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் கன்ஃபர்மேஷன் கேட்கும். கிரீன் கலரில் இருக்க அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகலாம். ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் அந்த ரெட் கலரில் இருக்க அந்த செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் எடிட் பண்ணலாம். எல்லா டீட்டெயில்ஸுமே கரெக்டாக இருந்தால் அந்த கிரீன் கலரில் இருக்க அந்த டெக்ளரேஷனை வந்து டிக் பண்ணிவிட்டு கீழே இருக்க அந்த சப்மிட் இருக்க அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகுது. இதில் மேலேயே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வெரிஃபை த்ரூ ஓடிபின்னு ஒரு டேப் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பேஜில் மேலே வந்து உங்கள் ரிஜிஸ்டர்டு இமெயில் ஐடி கேட்பாங்க. அதை வந்து என்டர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் மொபைலுக்கும் இமெயிலுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி ஒன்று அனுப்பியிருப்பாங்க. அந்த ஓடிபி வேல்யூ வந்து இந்த இடத்துல 2 இடத்துலையும் வந்து மொபைலுக்கு வந்திருக்க ஓடிபியோ மொபைல் ஃபீல்டுலையும் இமெயிலுக்கு வந்திருக்க ஓடிபி வந்து இமெயில் ஃபீல்டில் வந்து என்டர் பண்ணிவிட்டு கீழே இருக்க அந்த கேப்சா டெக்ஸ்ட்டை என்டர் பண்ணிவிட்டு சப்மிட்னு இருக்க அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் டீடைல்ஸ் வந்து டிஸ்ப்ளே ஆகுதுல பாத்தீங்களா உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து ஜெனரேட் ஆயிருக்கும் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை யூஸ் பண்ணி தான் நீங்க லாகின் பண்ணனும் பாஸ்வேர்ட் பாத்தீங்களா உங்க டேட் ஆஃப் பர்த் தான் பாஸ்வேர்ட்
லாகின் பட்டன் பிரஸ் பண்ணதும் இந்த பேஜ் வந்து டிஸ்ப்ளே ஆகும். இதில் உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ஜென்ரேட் ஆன ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதுக்கப்புறம் உங்கள் டேட் ஆஃப் பர்த், கீழே தெரியுற அந்த கேப்சா டெக்ஸ்ட்டை என்டர் பண்ணிட்டு லாகின் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்ப்ளே ஆகும். இதில் மேலே பார்த்தீங்கன்னா உங்கள் குவாலிஃபிகேஷன் வந்து ஆல்ரெடி டிஃபால்ட்டாக வந்து டிஸ்ப்ளே ஆகும். அதுக்கப்புறம் உங்கள் +2ல் என்ன பர்சன்டேஜ் எடுத்தீங்களோ அந்த மார்க்ஸோட பர்சன்டேஜ் வந்து இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்கள் கம்யூனிட்டி வந்து சூஸ் பண்ண வேண்டியது இருக்கு. கம்யூனிட்டி நீங்கள் சூஸ் பண்ணதும் கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து எந்த ஸ்டேட்டில் இஷ்யூ பண்ணாங்க அதை வந்து செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டேட்டில் இஷ்யூ பண்ணாங்க அந்த டிஸ்ட்ரிக்ட், அதுக்கப்புறம் என்ன கேஸ்டில் வரீங்க நீங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலா ஃபீமேலா அதை வந்து செலக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நேஷனாலிட்டி, அதுக்கப்புறம் ரிலீஜியன், எந்த மதத்தை, இந்துவா முஸ்லீமா கிறிஸ்டினா, அந்த எந்த மதத்தை சார்ந்தவரோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர் யூ பர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி, அதாவது மாற்றுத்திறனாளியா இருந்தால் அந்த ஆப்ஷனில் வந்து எஸ் கொடுங்க, அப்படி இல்லைனா நோ கொடுங்க. எக்ஸ் சர்வீஸ் மேன் ஒரு ஆப்ஷன் கீழே கேட்கும். எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் நீங்கள் எஸ் கொடுங்க, அப்படி இல்லைனா நோ என்ற அந்த ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணுங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்களா இல்லை ரயில்வே பிரிவில் ஏதாவது ஒர்க் பண்ணுறீங்களா அந்த டீட்டெயில்ஸ் கேட்கும். அதில் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க, எஸ் அல்லது நோ கொடுத்துருப்பாங்க. 2 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷனை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் விடவா இல்லை டைவர்ஸ் ஆனவங்க இல்லை செப்பரேட் ஆன உமனா அந்த டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. அதை சூஸ் பண்ணிட்டு கீழே இருக்க அந்த டெக்ளரேஷனில் ஒரு செக் பாக்ஸ் இருக்கு, அதை கிளிக் பண்ணிட்டு கீழே இருக்க அந்த சேவ்னு இருக்க அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் மோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா பேங்க் அல்லது போஸ்ட் ஆப்ஷன் 2 ஆப்ஷன் இருக்கும். நாங்கள் வந்து பேங்க்கில் தான் பே பண்ணோம், அதனால் பேங்க் ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேமெண்ட் கேட்வே வந்து ஓப்பன் ஆகுது. இதில் பார்த்தா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் டெபிட் கார்டு ஆப்ஷனில் பே பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகுது. இதில் கன்ஃபார்மில் இருக்க அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். இதிலே பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எவ்வளோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. கிரெடிட் கார்டு அல்லது டெபிட் கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் கார்டு, ஏடிஎம் கார்டு அல்லது கிரெடிட் கார்டு நம்பரை என்டர் பண்ணிவிட்டு அது கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டேட் என்டர் பண்ணிவிட்டு கார்டு ஹோல்டரோட நேம் வந்து அடுத்து என்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிவிவி நம்பர் பார்த்தீங்கன்னா உங்கள் கார்டுக்கு பின்னாடி இருக்கும், அது எல்லாத்தையும் என்டர் பண்ணி இந்த கேப்சா டெக்ஸ்ட்டை என்டர் பண்ணிவிட்டு பேன் இருக்க அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபி வேல்யூ இந்த இடத்துல என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் இருக்க அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒன்ஸ் உங்கள் பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனா இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இது கீழே பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர்னு ஒரு பட்டன் இருக்கு, அதை ப்ரெஸ் பண்ணாதான் இந்த பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். இந்த பேஜில் வந்து உங்கள் எக்ஸாம் ஃபீஸை வந்து ரீஃபண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இப்போ பே பண்ண இந்த அக்கௌண்ட்லேயே வந்து ரீஃபண்ட் பண்ணலாமான்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். நீங்கள் ஓகேன்னு சொன்னால் எஸ் கொடுங்க, அப்படி இல்லைன்னா நோன் கொடுங்க. இந்த ரீஃபண்ட் பார்த்தீங்கன்னா எல்லா கேஸ்ட் கேட்டகரிக்கும் வராது, செலக்டட் கேட்டகரிக்கு மட்டும்தான் வரும். அதுக்கப்புறம் கீழே இருக்க அந்த நெக்ஸ்ட் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகுது. இதில் போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் சொல்லிட்டு உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு வந்து நீங்கள் என்னென்ன ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் அந்த போஸ்ட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து டிஸ்பிளே ஆகும். கீழே இருக்க அந்த செட் ப்ரிஃபரன்ஸ்னு இருக்க அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேஷன் மாஸ்டர், கூட்ஸ் கார்டு, இது மாதிரி வேகன்ஸோட நேம் இருக்கும். அதில் வந்து நீங்கள் முறைப்படி வரிசைப்படி அதாவது எந்த ஜாபுக்கு நீங்கள் ஃபஸ்ட் அப்ளை பண்ணுறீங்க, செகண்ட் எதுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் தரீங்க, அதை எல்லாத்தையும் சூஸ் பண்ணுங்கள். உங்கள் ஜாப் ப்ரிஃபரன்ஸை செலக்ட் பண்ணிட்டு கீழே இருக்க அந்த அக்செப்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணது இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். அதை க்ளோஸ்னு இருக்க அந்த பட்டனை யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து என்டர் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி அல்லது மெட்ரிகுலேஷனோட டீட்டெயில்ஸ் வந்து என்டர் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, என்ன போர்டில் நீங்கள் படிச்சிங்க, அதாவது ஸ்டேட் போர்டா இல்லை ஆங்கிலோ இந்தியனா சிபிஎஸ்சி அந்த போர்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எந்த ஸ்டேட்டில் படிச்சிங்கன்னா அந்த ஸ்டேட்டை வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா வேரியஸ் ஸ்டேட்ஸ் வரும், அதில் எந்த ஸ்டேட்டில் நீங்கள் படிச்சிங்களோ அதை வந்து சூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் எஸ்எஸ்எல்சி படித்த வந்து டிஸ்ட்ரிக்ட் எந்த டிஸ்ட்ரிக்டோ அதை வந்து சூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த இயரில் பாஸ் பண்ணீங்க அதை வந்து என்டர் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் பர்சன்டேஜா இல்லை கிரேடா இல்லை சிஜிபிஏவான்னு கேட்கும். நீங்கள் பர்சன்டேஜ் முறைப்படி நீங்கள் வந்து 10th முடிச்சிருந்தீங்கன்னா அந்த பர்சன்டேஜ் ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து நீங்கள் 10th எடுத்தீங்களோ அதை வந்து என்டர் பண்ணுங்கள். அடுத்தது நீங்கள் வந்து எந்த போர்டில் வந்து +2 பாஸ் பண்ணீங்க, ஸ்டேட் போர்டா ஆங்கிலோ இந்தியனா சிபிஎஸ்சி அதை சூஸ் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா ஸ்டேட், அதுக்கப்புறம் வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் படிச்சிங்க, அதுக்கப்புறம் எந்த வருஷம் வந்து நீங்கள் +2 பாஸ் பண்ணீங்க, அதுக்கப்புறம் பர்சன்டேஜ், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் என்டர் பண்ணுங்கள். உங்கள் டீட்டெயில்ஸை என்டர் பண்ணும்போது ஒரு முறைக்கு 2 முறை யோசிச்சுட்டு கரெக்டாக வந்து டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுங்கள். தவறாக வந்து உங்கள் டேட்டாஸ் வந்து என்டர் பண்ணாதீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் டிகிரியோட டீட்டெயில்ஸ் வந்து என்டர் பண்ணுங்கள். அந்த டிகிரின்ற அந்த டேப் சூஸ் பண்ணதும் வேரியஸ் டிகிரிஸ் வந்து அதில் வந்து டிஸ்பிளே ஆகும். அதில் நீங்கள் எந்த டிகிரி படிச்சிங்களோ அதை வந்து சூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டிசிப்ளினை வந்து நீங்கள் வந்து எந்த டிசிப்ளின் வந்து டிகிரி வந்து முடிச்சிங்க அதை வந்து என்டர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஆஸ் யூசுவல் ஸ்டேட், அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட், அதுக்கப்புறம் வந்து டிகிரியை நீங்கள் பாஸ் பண்ண வருஷத்தை என்டர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் வந்து என்டர் பண்ணுங்கள்.
அதுக்கப்புறம் மதர் டங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் வந்து உங்கள் தாய்மொழி ஏதோ அதை வந்து சூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஆஃப் எக்ஸாம் லாங்குவேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், கன்னடா, தெலுங்கு அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அதில் வந்து நீங்கள் எந்த லாங்குவேஜில் வந்து எக்ஸாம் எழுத போகிறீங்களோ அந்த லாங்குவேஜ் வந்து கரெக்டாக வந்து தவறு இல்லாமல் வந்து சூஸ் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா would you like to avail the free travel authority ஒரு ஆப்ஷன் கேட்பாங்க. நீங்கள் ஃப்ரீ டிராவல் பாஸ் வேணும்னா எஸ்னு அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. அப்படி தேவையில்லைன்னா நோன்னு இருக்க அந்த ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கேஸ்ட் சர்டிஃபிகேட் நம்பர்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். அதில் வந்து உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட நம்பர் வந்து என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் என்னைக்கு இஷ்யூ பண்ணாங்களோ உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ல இருக்கும் அந்த டீடைல்ஸ் வந்து என்டர் பண்ணுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து யார் இஷ்யூ பண்ணாங்க, தாசில்தாரா, அது மாதிரி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ல யார் இஷ்யூ பண்ணுங்களோ அதை வந்து சூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் எந்த ஸ்டேட், அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் கேட்கும், அதை வந்து என்டர் பண்ணுங்க. அடுத்தது வந்து உங்கள் கம்யூனிகேஷன் அட்ரஸ் வந்து இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் வந்து வில்லேஜா, டவுனா, சிட்டியா அதை வந்து சூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்கள் பின்கோடை சூஸ் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா டெக்ளரேஷன் கீழே வந்து நிறைய செக் பாக்ஸஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் வந்து டிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கீழே நெக்ஸ்ட்னு ஒரு பட்டன் இருக்கா, அதை வந்து ப்ரெஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் வந்து உங்கள் ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர், அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கா. ஃபோட்டோக்கான சைஸ் பார்த்தீங்கன்னா 20 கேபிலேருந்து 50 கேபிக்குள்ளே இருக்கலாம். ஃபோட்டோகிராஃபோட சாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி தான் உங்கள் ஃபோட்டோகிராஃப்ஸ் இருக்குது. கீழே இருக்க அந்த ஃபோட்டோகிராஃப்ஸ் மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சாம்பிள் ஃபோட்டோகிராஃப்ஸில் இருக்கிற மாதிரி உங்கள் ஃபோட்டோ வந்து அந்த சைஸில் வந்து அப்லோட் பண்ணுங்க. அதுக்கு வந்து சூஸ்னு இருக்க சூஸ் ஃபைல் ஆப்ஷனை சூஸ் பண்ணதும் உங்கள் ஃபோட்டோ இருக்கிற லொக்கேஷனை சூஸ் பண்ணிட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அப்லோட் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை வந்து யூஸ் பண்ணி அப்லோட் பண்ணுங்க. உங்கள் சிக்னேச்சர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிட்டு சூஸ் பண்ணிட்டு அப்லோட் பண்ணுங்க. சிக்னேச்சரோட சைஸ், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட சைஸ் எல்லாமே வந்து இதே பேஜில் மேலேயே கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து அந்த சைஸில் வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணுங்க. ஃபோட்டோ, சிக்னேச்சர், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மூணுத்தையும் வந்து அப்லோட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ளரேஷன் இருக்கும், அதை டிக் பண்ணிட்டு கீழே இருக்க அந்த சப்மிட் இருக்க அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பிரிண்ட் அப்ளிகேஷன் இருக்க அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். அதை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஹார்ட் காப்பி நீங்கள் வந்து RRBக்கு அனுப்ப தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.